இங்க வர்றான் எவனா ஒரு மந்திரி, கீதா இவன் ரவுடிங்கிறான், என்னைய பார்த்து ரவுடிங்க. நாங்க என்ன ரவுடித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இல்ல கேட்க ரவுடித்தனம் பண்றோமா? எங்கேயாவது தண்ணி அடிச்சோம், ஏதாவது தகராறு பண்ணுங்கிற இது இருக்கா எங்களுக்கு? அவன் 5-6 கட்சிக்கு மாறி போயிருப்பான். தூத்துக்குடி மாநகராட்சி பத்தி பேசுறான். இன்னைக்கு மாநகராட்சியிலே நம்பர் 1 மாநகராட்சியாக தூத்துக்குடி மாநகராட்சி இன்னைக்கு அமைந்திருக்கின்றது. நம்முடைய மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் அக்காக பார்த்து ஒவ்வொரு படிகளையும் இன்னைக்கு செவனை செய்கின்றார் என்று சொன்னால் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற பணிகளை இன்னைக்கு செய்து வருகின்றார்கள். ஆனால் ஏதோ தூத்துக்குடிக்கு வந்து ஏதோ பேசணும் என்ற வகையில் பேசுகின்றார் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் பேசலாம். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்க இதுவரையும் 3 மாசம் வந்துச்சா ஏதாவது ஒண்ணு செய்திருக்கீங்களா? கரண்ட் பில்ல அம்படுத்துற பாடு, கரண்ட் தொலைதூரம் கட்டவர கட்டு, அரிசி 10 ரூபா 20 ரூபா கூடியிருங்கிற இது, இந்த நிலைதானே இன்னைக்கு இருக்கின்றது. ஆகவே உள்ளாட்சி தேர்தல் வருகின்றது. உள்ளாட்சி தேர்தல் வெகு சீக்கிரத்தில் வரும். வருகின்றது ஒரு இடத்துல விட அவங்க ஜெயிச்சாங்க இல்ல. ஏன் நம்ம வந்து பிராமணுக்கு ஒன்றும் நன்மையை செய்யலையா? அவங்க பிஜேபி தான் அவங்களுக்கு நன்மை செய்திச்சா? இல்லை எதுக்காக நம்ம அந்த தெருவில் ஏதாவது தப்பு பண்ணோமா? எல்லாரையும் நேசிக்கிறோமா இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு மெயினாக என்னன்னா, சின்ன சின்ன பிள்ளைகள் எப்பா இந்த ஒரு தடவை மட்டும் ஓட்டு போட்டுருங்க, எப்பா இந்த ஒரு தடவை மட்டும் ஓட்டில் போட்டலன்னா நான் கையில் லேசை ஒட்டிக்கிடுவேன், இப்படியா சொல்லி அவன் ரீல்ஸ் விட்டு 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 நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள், பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களை எல்லாம் ஏமாற்றி, அதுவும் குறிப்பாக பெண்களை அதிகமாக ஏமாற்றி அவன் வந்த ஓட்டை வாங்கியிருக்கான்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாடே இன்றைக்கு குட்டிச்சுவராக ஆகக்கூடிய வகையிலே இன்றைக்கு ஆட்சி அமைந்திருக்கின்றது. 2 பெண் மந்திரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க, பிறகு கட்டி தழுவிடுறாங்க. இன்றைக்கு எந்த வகையில் மீனவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்களா? விவசாயிகள் பாதுகாக்கப்படுகிறார்களா? எந்த வகையிலும் பாதுகாக்காத ஒரு ஆட்சி இன்றைக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அது தேவை அந்த கட்சியினுடைய ஆட்சி. நான் கேட்கிறேன், எம்ஜிஆருக்கு ஒப்பிட்டு ஜோசப் விஜய் சொல்றாங்கன்னு சொல்றான். ஜோசப் விஜய் அவர்கள் இதுவரை நடித்து பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கின்ற அந்த நடிகர் எந்த ஏழைக்காது, எந்த தொழிலாளருக்காது, எவருக்காது, பெண்களுக்காது அவர் ஒரு பைசா 100 ரூபாய் கொடுத்திருப்பார் என்று சொல்வார் என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்லலாம். ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை. தான் சம்பாதித்த பணங்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, தன்னுடைய நண்பர்களுக்கும் கொடுத்து பல்வேறு உயர்வுகளை தந்தவர் எம்ஜிஆர். அவருக்கு ஒப்பிட்டு இந்த நடிகரை விஜய் அவர்களை சொல்கின்றார் என்று சொன்னால் எவ்வளவு கேவலமான வார்த்தை. எம்ஜிஆருக்கும் ஜோசப் விஜய்க்கும் ஒண்ணா? எம்ஜிஆருடைய படத்துக்கும் இவருடைய படத்துக்கும் ஒண்ணா? இப்போ ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு, வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அதை வச்சுக்கிட்டு தான் அது என்ன படப்பா, ஜனநாயகம். அந்த படத்தை 2 மாசம் முன்னாலே எல்லாரும் பார்த்துட்டாங்க. அவ்வளவுதான். அந்த வகையிலே இனி எந்த நம்முடைய பக்கத்து வீடு, அக்கம் பக்கத்து வீடு, பையங்க எல்லாத்தையும் நம்ம சொல்லி இந்த ஆட்சியினுடைய சிறுமைகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய ஆட்சியினுடைய பெருமைகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த வகையை செய்வதற்கான வழிவகைகளை நம்முடைய இயக்கத்தினுடைய சகோதரிகளாகவும் செய்ய வேண்டும், சகோதரர்களாகவும் செய்ய வேண்டும், பொறுப்பாளர்களாகவும் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வர இருக்கின்ற வெகு சீக்கிரத்திலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிச்சயமாக அமையும். என்னன்னு சொன்னால் இப்பெல்லாம் வந்து இந்த மரத்தை வச்சு முட்டுக்கட்டு மாதிரி தான் வச்சிருக்காங்க அந்த ஆட்சியை. 108 தான் அவருக்கு சீட்டு. 108லையும் எப்படி தெரியுமா, சிறுவண்டத்தில் ஒரு எம்எல்ஏ இருக்காரு,
அவன் இந்த டயரை பார்த்துக்கிட்டு மணல் அடிக்கிறவங்ககிட்ட துட்டு வாங்க முடியுமான்னு அலையிறது, அங்கங்கே பிரச்சனை பண்ணுறது. இப்படி எம்எல்ஏக்கள் தான் நிறையா. லாட்டரி சீட்டு, கல்லை லாட்டரி சீட்டு, கஞ்சா, இப்படி வியாபாரம் செய்கிறவங்க தான் அதில் இருக்காங்க. அதனால எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க ஒட்டுமொத்தமாக ஐயோ இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி மொத்தமாக வெளியே வர்ற காலமும் வெகு சீக்கிரத்தில் இருக்கு. இன்றைக்கு அவர்கள் வெளியே போக கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மேலாம் எதுக்கு வழக்கு போடுறாங்கன்னா, இப்படி வழக்கு போட்டு அவரை மிரட்டிக்கிட்டே இருந்தா அவன் எம்எல்ஏ ஓடாம அப்படியே இருப்பாங்கிற இது நிலையை அவர்கள் எடுத்திருக்காங்க. ஆனால் எந்த விதத்திலும் அவங்களுடைய எம்எல்ஏ அவங்க பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா சொல்றேன்னா, நான் திருநெல்வேலியில் ஒரு எம்எல்ஏ, அவர் நேற்று ஏடிஎம்க்கு இல்லை ஆர்எஸ் முருகன், இன்னொருத்தர் ரெட்டியாவரி நாராயணன் நேற்று ஏடிஎம்க்கு, அடுத்த நாள் இங்கே எம்எல்ஏ. எப்படி இருப்பான்? இப்படிதான் எல்லா இடத்துலையும். அவங்களுக்கு தேர்தல் என்பதற்கே ஆள் இல்லாமல் ஆளை தேடி தேடி அதுவும் பணம் வாங்கிவிட்டு தேர்தலில் சீட்டு கொடுத்த நிலைதான் இருந்துச்சு. அந்த பணம் கொடுத்து வந்தவன் ஒழுங்கா இருப்பானா? பணம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டு வருவேன் கட்சி நடத்துவானா? ஆகவே இந்த நிலையெல்லாம் போக்கின்ற வகையிலே நாளை தினம் நம்முடைய இளம் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையிலே தஞ்சையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். எதுக்கு? உடனடியாக காவிரியிலே தண்ணீர் வர வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு காவிரியினுடைய அந்த தஞ்சையினுடைய பகுதி அத்தனையும் இன்றைக்கு நீர் இல்லாமல் கடுமையாக பாடுபடுகின்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. இதற்கு காரணம் வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் முதலமைச்சராக இவர்கள் ஆட்சி செய்கின்ற ஆக்கம் அவ்வளவுதான் இருக்கு. எந்த வகையிலாவது தண்ணி கொண்டு வர வேண்டாமா? இந்த வகையிலே இப்ப ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்குள்ள பெரிய பிரச்சனை. யார் இருக்கும்போது? அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது. இங்க இருந்து போய் அப்பாவும் மகனும் கொடநாட்டில் போய் கையை கட்டிட்டு, எம்மா எப்படியாவது சொல்லுங்க, எப்படியாவது ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க, இப்படி கஞ்சினவர். அதே போல இங்க கோவில்பட்டியில் இருக்காரு கடம்பூர் ராஜி, அந்த மந்திரி துறையின் மந்திரியா இருக்கும்போது அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அவர்கிட்ட போய் கை கட்டிட்டு இருந்தாரு. இன்னைக்கு கடம்பூர் ராஜி போய் உள்ள மாட்டிக்கிட்டு உள்ள போவா வரிய வரவா, எவனும் உள்ள விட மாட்டேங்க. நம்ம இதுல இருந்து ஒருத்தர் போனாரு, பார்த்திபன் சொல்லி போனாரு. இப்ப வரட்டாங்காரு. நீ அங்க போனாலும் இடம் இல்லை, இங்க போனாலும் இடம் இல்லைங்கிற சிக்கல்ல மாட்டிக்கிட்டல்ல. அந்த வகையிலே நம்முடைய தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மரியாதைக்குரிய திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே நம்முடைய இளம் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர இருக்கின்ற காலங்களிலே எங்கள் இயக்கத்தை இவராலும் தொட்டு பார்க்க முடியாது என்ற நிலையை உருவாக்கக்கூடிய சகோதரராக நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் வந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.